வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நடப்பதின் அனைத்து நன்மைகளையும் நாங்கள் உங்களுக்கு காட்டப்போகிறோம். வீடியோவின் கடைசி வரை பார்த்தால் FIT என்ற சூத்திரம் என்ன, அது உங்களுக்கு எப்படி உதவும் என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள். பிரபலமான கிரேக்க இயற்பியலாளர் ஹிப்போக்ராட்ஸ் ஒருமுறை நடப்பதே மனிதனுக்கான சிறந்த மருந்து என்று கூறினார். அவர் சொன்னது முற்றிலும் சரி. நடப்பது முழுக்க முழுக்க இலவசம், எளிது, அதற்கு அதிக முயற்சி தேவையில்லை. அது உடல் நலனுக்கே அல்ல, மனநலனுக்கும் பெரும் பயன் தருகிறது. நீங்கள் உங்கள் ஷூவை போட்டு நடைப்பயணம் தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனை இயக்குங்கள். அப்போதுதான் எங்கள் புதிய வீடியோக்களை தவறவிட மாட்டீர்கள். 10வது, மூளைக்கு ஊக்கம் தரும். கான்சாஸ் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்றின்படி நடப்பது போன்ற லேசான ஏரோபிக் உடற்பயிற்சிகள் முதிர்வயது மறதி மற்றும் அல்சைமர் நோய் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் 3.5 கோடிக்கும் மேற்பட்டோர் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 20 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். நல்ல செய்தி என்னவென்றால், வாழ்நாள் முழுவதும் உடற்பயிற்சி செய்பவர்கள் சோம்பேறி வாழ்க்கை நடத்துபவர்களை விட இந்த நோயால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இதற்கு காரணம் அவர்களின் ஹிப்போகேம்பஸ், அதாவது நினைவாற்றல் மற்றும் கற்றலுக்கு பொறுப்பான மூளைப்பகுதி அளவில் பெரிதாக இருப்பதே. மேலும் நடப்பது மன அழுத்தத்தை குறைத்து என்டார்பின் எனும் மகிழ்ச்சி ஹார்மோன்களை வெளியிடுகிறது. இது மூளை செல்களின் வளர்ச்சிக்கும் இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. 9வது, பார்வை மேம்பாடு. பார்வை மேம்பாடு ஆச்சரியமாக இருக்கிறதா? கால்களை அசைப்பதும் கண்களும் எப்படி தொடர்பு கொண்டவை? நடப்பது குளுக்கோமா வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது. கண்ணிக்குள் அதிக திரவம் சேர்ந்தால் அழுத்தம் அதிகரித்து ஆப்டிக் நர்வ் பாதிக்கப்படும். இதனால் பார்வை குறையும். குளுக்கோமா ஆராய்ச்சி நிறுவனம் நடப்பதை இந்த நோயை தடுக்கும் சிறந்த வழிகளில் ஒன்றாக பரிந்துரைக்கிறது. நீ இன்னும் இளமையானவன் என்று நினைத்தாலும் நடப்பது பொதுவாகவே கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இது விஷுவல் கார்டெக்ஸை உற்சாகப்படுத்துகிறது. 8வது, இதய நோய்கள் தடுப்பு. இதயத்தை வலுப்படுத்தும் என்பது நீ அறிந்திருப்பாய். ஆனால் அமெரிக்கா ஹார்ட் அசோசியேஷன் கூறுவதாவது நடப்பதும் அதே அளவு பயனுள்ளதாகும். தினமும் 30 நிமிடம் நடப்பது இதய நோய்கள் மற்றும் ஸ்ட்ரோக் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது. இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். 7வது, நுரையீரல் திறன் அதிகரிக்கும். நடப்பது ஒரு ஏரோபிக் பயிற்சி. இது உடலில் ஆக்சிஜன் சுழற்சியை அதிகரித்து நச்சுகள் மற்றும் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. இதனால் சுவாசம் ஆழமாகவும் சீராகவும் இருக்கும். நுரையீரல் நோய்களுடன் தொடர்புடைய சில அறிகுறிகள் கூட குறையலாம். வெளியில் நேரம் செலவிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அப்படியானால் தினமும் நடக்க தொடங்கலாமே. 6வது, கணையத்திற்கு நல்லது. நம்புவீர்களா? நீரிழிவு நோயை தடுப்பதில் நடப்பது ஓடுவதை விட சிறந்தது. டியூக் பல்கலைக்கழகம் நடத்திய 6 மாத ஆய்வில் நடப்பவர்கள் ஓடுபவர்களை விட 6 மடங்கு அதிகமாக குளுக்கோஸ் உட்கொள்ளும் திறனை மேம்படுத்தினர். இதனால் கணையம் குறைந்த இன்சுலின் உற்பத்தி செய்ய வேண்டி வரும். அதற்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். 5வது, செரிமான மேம்பாடு. தினமும் 30 நிமிடம் நடப்பது பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும். 1,50,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஆய்வில் நடப்பவர்கள் பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து உயிர் தப்பும் வாய்ப்பு அதிகம் என்று கண்டறியப்பட்டது. 4வது, தசைகள் வலுப்படும். தினமும் 10,000 அடிகள் நடப்பது ஜிம் பயிற்சிக்கு இணையான பயனை தரலாம். சரியான உடல்நிலை அவசியம். முதுகு நேராக, முழங்கைகள் 90 டிகிரி, கைகளை ஆட்டிக்கொண்டு இடுப்பை நிலைநிறுத்தி நடக்க வேண்டும். இது குறைந்த தாக்கமுள்ள பயிற்சி என்பதால் அதிக தசைவலி வராது. 3வது, எலும்புகள் மற்றும் மூட்டுகள் வலுப்படும். நடப்பது மூட்டு இயக்கத்தை மேம்படுத்தும், எலும்பு அடர்த்தி குறைவதை தடுக்கும், மிரிவு அபாயத்தை குறைக்கும். ஆர்த்ரைட்டிஸ் ஃபவுண்டேஷன் தினமும் 30 நிமிடம் மிதமான நடை பரிந்துரைக்கிறது. 2வது, முதுகுவலி குறைவு. நடப்பது முதுகுத்தண்டில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மென்மையான திசுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இது உடல் நிலையை சரிசெய்து நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது. முதலாவது,
அமைதியான மனம். மனம் மற்றும் உடல் இணைந்தவை என்றால் இந்த புள்ளி கண்டிப்பாக முக்கியம். ஜான் ஹாப்கின்ஸ் ஆய்வின்படி வாரத்தில் 5 நாட்கள் 30 முதல் 45 நிமிடம் நடப்பது மனசோர்வை அளவில் குறைத்தது. நண்பருடன் நடப்பது மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்கும். நடக்க ஆரம்பிக்க ஒரு சிறிய ரகசியம் சொல்லவா? நடக்க ஆரம்பிக்கிற ஆர்வம் வந்துடுச்சா ஒரே நாளில் எல்லாமே செய்யணும்னு நினைக்காதீங்க. மெதுவா நிதானமா உங்க உடலை புரிந்து கொண்டு தொடங்கினா போதும். அதுக்கு தான் இந்த FIT சூத்திரம். F ஃப்ரீக்வென்சி. எத்தனை முறை நடக்கிறோம்? தினமும் நடக்க முடியலனா கவலைப்பட வேண்டாம். வாரம் 3 முதல் 5 நாட்கள் நடந்தாலே புதிய தொடக்கம். இன்னும் எளிதா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 5 நிமிடம் மட்டும் நடக்க முடிந்தாலும் அதுவே போதும். அதையே தினமும் பழக்கமாக்குங்க. பிறகு நாளுக்கு நாள் நேரத்தை மெதுவாக கூட்டிக் கொள்ளலாம். முக்கியமானது அதிகம் நடப்பது இல்லை, தொடர்ந்து நடப்பதுதான். இன்டென்சிட்டி. எவ்வளவு வேகமா? நடக்கும்போது பக்கத்துல இருக்கிறவரோட சாதாரணமா பேச முடியணும். மூச்சு திணறி இதயம் பலமா துடிக்க ஆரம்பிச்சா அப்போ வேகம் கொஞ்சம் அதிகம். மணிக்கு 3 முதல் 5 கிலோமீட்டர் வேகம் ஒரு நல்ல ஆரோக்கியமான நடை. உங்களுக்கு சௌகரியமா இருக்கிற வேகம்தான் சரியான வேகம். டைம். எவ்வளவு நேரம்? ஒரு நாளைக்கு 30 நிமிடம் நடந்தால் அருமை. ஆனால் உடனே அதுதான் இலக்குன்னு நினைக்க வேண்டாம். 10 நிமிடம் + 10 நிமிடம் + 10 நிமிடம் அப்படியே 3 தடவையாகவும் நடக்கலாம். அல்லது 6000 அடிகள் ஒரு நல்ல இலக்கு. முக்கியம் என்னன்னா இன்று நேற்றை விட கொஞ்சம் நல்லா நடக்கணும். ஒரு சின்ன நினைவூட்டல். நடப்பது போட்டி இல்லை. யாரையும் முந்தணும்னு அவசியமில்லை. நீ நேற்று இருந்த இடத்திலிருந்து இன்று ஒரு அடி முன்னாடி வைத்தாலே அது பெரிய வெற்றி. இன்று ஒரு சின்ன நடை, நாளை ஒரு பெரிய மாற்றம். நடப்பது உண்மையிலேயே முயற்சி செய்ய வேண்டிய விஷயமா அல்லது நீ ஏற்கனவே நடக்கிறாயா? உன் அனுபவங்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யுங்கள். நண்பர்களுடன் பகிருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.